பைடன் போறம்போது, தன்னால முடியாத எல்லாத்தையும் கிளச்சு போட்டு போயிரும். அடுத்து வரவன் அந்த இடத்த அடுக்கணும்னு கூட நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கிளச்சிருவோம். எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். இந்த பூமி தொடங்கும்போது அந்த நிலப்பரப்பு எங்க இருந்துச்சோ, அங்க கொண்டு போய் விட முடியும்னால, ஓகே அப்படிங்கிற மனநிலையோட தான் செயல்பட்டு வர்றாரு. எல்லா விவகாரத்திலயும், உக்ரைன் விவகாரத்துல இருந்து அண்ணன் தொடக்கூடிய எல்லா விவகாரமும். இதுல ஹைலைட்டு அவர் நடந்துக்கிற விவகாரமும். ஏன் அப்டின்னா, இறுதி கட்டத்துல போய் இவர ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சா, அங்க போய் உட்கார்ந்து தூங்கிட்டு வர்றாரு. நல்லா விழுந்து விழுந்து தூங்குறாரு. அப்படி எல்லாத்துலயுமே அந்த உச்சபட்ச லெவல காட்டிருவோம்னு முடிவு பண்ணிட்டாராட்டுக்கு, காட்டிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட பங்களாதேஷும் சிக்கிக்கிச்சு. பங்களாதேஷ்லயும் அதே தியரி. புரொஃபசர் யூனுஸ் ஃபோன் போட்டிருப்பாராட்டுக்கு. என்னண்ணே என்னென்னமோ பேசிக்கிறாய்ங்க. ஷேக் ஹசீனா வருதுங்கிறாய்ங்க. உங்கள நம்பி தான் நான் பங்களாதேஷ்குள்ள வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே கண்ண மூடி செய் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. அதத்தானே செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே நெனச்சிருப்பாரு. எல்லாத்தையும் மாத்திரு. எல்லாத்தையும் கலச்சு போட்டுரு. எல்லாத்தையும் கிழிச்சு வீசிரு அப்படின்ட்டாரு. யூனுஸ்க்கே அதிர்ச்சி ஆயிருக்கும். எல்லாத்தையும் தான் கிழிச்சு வீசிட்டோமே! பங்களாதேஷ்ல இப்ப என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சுதந்திரம் வாங்குனப்ப என்ன நிலைமையோ அதுதானே இருக்கு. அப்டின்னா, இல்ல, இல்ல அதையும் தாண்டி போயிருங்கடா! அப்டின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணாராட்டுக்கு. அதையும் தாண்டி போறதுக்கான வேலைய புரொஃபசர் யூனுஸ் ஆரம்பிச்சுட்டாரு. என்ன முதல்ல செஞ்சிருக்காரு அப்டின்னா, பங்களாதேஷோட தந்தை யாரு அப்டின்னா, ஷேக் முஜிபுர் ரகுமான் தான். அவரோட படத்த இவ்வளவு நாள் பங்களாதேஷோட நோட்டு கரன்சில வச்சிருந்தார்கள். அத எடுத்துரு அப்டின்ட்டாரு. எடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் இப்போதைக்கு பணத்த பிரிண்ட் பண்ண போறதில்ல சார். அந்த மாரி நிலைமைலாம் ஒண்ணும் இல்ல. பரவால்லடா ஒரு 10 நோட்ட அடிச்சு சர்க்குலேஷன்ல விடு. அந்த ஆள் படம் இல்லாம. இனிமே வரக்கூடிய எல்லா நோட்லயும் படம் இருக்காது. அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்டின்னா, இது இடைக்கால அரசாங்கம்னு ஒண்ணும் கிடையாது. இடைக்கால நிர்வாகம் தான். அந்த நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர். அதனால எதுவுமே இங்க பெரிய ஜிஓ மாரிலாம் போட தேவையில்ல. எல்லாம் வாய் வார்த்தையிலேயே பாஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்காய்ங்க. அதனால ரொம்ப ஈஸியா நோட்ல இருந்து தூக்கு 10 நோட்ட அடிச்சு சர்க்குலேஷன்ல விடு அப்டின்ட்டு போயிட்டதாக தகவல்கள் பளபளன்னு வருது. பளபளன்னு தகவல்கள் வரும்போது, இன்னொரு தகவலும் சேர்ந்து வருது. என்ன அப்டின்னா, இந்தியாவோட போட்ட அத்தன ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணு. அதே மாரி தூதரக அதிகாரிகள திருப்பி கூப்ட்டுக்க. இங்க உள்ள தூதரக அதிகாரிகள திருப்பி அனுப்பிச்சிரு. அப்படின்னு அடுத்த கடுமையான நடவடிக்கையை நோக்கி யூனுஸ் நகரப் போறதாக தகவல் வருது. என்ன வேணாலும் நடக்கலாம். இதனால யாருக்கு லாஸு? சத்தியமா அவருக்கு தான் லாஸு. நமக்கு ஒண்ணும் லாஸு கிடையாது. ஆனா இத பூரா செய்யறனால அவரு என்ன சாதிக்க விரும்புறாரு அப்டின்னா, ஷேக் ஹசீனாவோட பிம்பம், அவர்கள் குடும்பம் தான் பங்களாதேஷ் அப்படிங்கிறத அழிச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து வரவன் போறவன் பூரா பங்களாதேஷ உரிமை கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிறது தான். உதாரணமா இப்ப இந்த சமகாலங்கள்ல இது நடக்கும்போது, இன்னொரு பயப்பிள்ளைகளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க ஜாஸ்தி ஆகுது. யாரு அப்டின்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு இவனுங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஜென்ம பகை. ஆனா, பாகிஸ்தான் தூதர் ஒரு நாளைக்கு 4 தடவ யூனுஸ சந்திக்கிறார். 6 தடவ அங்க உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள சந்திக்கிறார். இது போதாதா ஒரு நாட்ட குட்டிச்சுவரா ஆக்குறக்கு? எதிரியோட தூதரக அதிகாரி ஆளுந்தரப்புல, அதாவது அந்த இடைக்கால நிர்வாக கூட்டத்தோட தலைவர 4 தாட்டியும், அடுத்து அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்க்கு வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர 6 தாட்டியும் சந்திச்சா விளங்கிருமா நாடு? அந்த அம்மா முடியலன்னாங்க. யாரையும் பார்க்கலன்னாங்க. எப்படிப்பா பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங்லோ, ஃபோன்லயோ கனெக்ட்ல தான் இருப்பார்கள். ஆனா இவ்வளவு சந்திப்புகள் ஒரு நாள்ல நடக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அப்படிங்கிறார்கள். என்ன உண்மையோ ஆனா, இதெல்லாம் வச்சு இவர்களால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரே தியரி தான். பைடன் கிளச்சு போட சொல்ட்டாரு, கிளச்சு போட்டோம். இத அடுக்க எவ்வளோ காலம் ஆகும்? அடுக்கறதுலாம் சாமானியம் கிடையாது. அமெரிக்கா ஓகே. இது பாட்டுக்கு கிளஞ்சு கிடக்கட்டுங்கிற மனநிலைக்கு அமெரிக்க சிஸ்டம் வந்துரும். அதுக்கப்புறம் உன்னைய தூக்குறதுக்கெல்லாம் பெருசா எஃபோர்ட் போட மாட்டார்கள். நீங்க சொல்றதெல்லாம் செய்றேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற தியரிய நோக்கி தான் வேகமா போறாங்க. யூனுஸ பொறுத்தவரை அரசியல்வாதியும் கிடையாது, அரசியல் ராஜதந்திரியும் கிடையாது. அரசியல் ஆலோசகரா? அதுவும் கிடையாது. ராணுவ பின்புலியா? எதுவுமே கிடையாது. ஜோக்கருக்கு சப் ஜோக்கர் போட்டா எப்படி இருக்கும்? ஜெலன்ஸ்கியே ஜோக்கர்ம்பாங்க பல நேரங்கள்ல. அவருக்கு ஒரு சப் ஜோக்கர் போட்டா எப்படி இருக்கும்? அந்த லெவல்ல தான். அதனால இவருக்கு எத பத்தியும் யோசனையே கிடையாது. அங்கருந்து பேப்பர் வருதா? அதுல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிரு அப்படிங்கிறது தான். அடுத்து எங்கேருந்து பேப்பர் வருது? சீனாலருந்து பேப்பர் வருது. அவங்களும் நமக்கு போட்டி தந்திருக்காங்களா? ஆமா. அங்கேயும் கையெழுத்து போடு. பாகிஸ்தான்ல இருந்து வருது. ஷேக் ஹசீனாவுக்கு ஆகாதவன் பூரா பாகிஸ்தான் சப்போர்ட்டர் தான். அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. அந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, அவனெல்லாம் நமக்கு நட்பாக்கிரு அப்டின்ருப்பாரு. சார் நமக்கு அவன பிடிக்காது. இனிமே நம்ம அவனுக்கு தான் பிடிக்கும். அவன் தான் நம்மளோட சொந்தக்காரன் அப்டின்னு சொல்லிரு.
அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சேர்றது பூராமே 3 இடமும் உருப்படாத இடங்கள். யூனுஸ் உருப்படாம போவாருலாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, பங்களாதேஷை எவ்வளவு தூரம் பின்னோக்கி கொண்டு போ முடியுமோ கொண்டு போறார். ஆனா, எவ்வளோ நாளைக்கு தாக்கும்? ஜனவரி 20க்கு அப்புறம் எல்லா கதைகளும் வேகமா மாறும். அந்த வேகம் அப்படிங்கிறது நாள் கணக்குல இருக்கலாம், நேர கணக்குல இருக்கலாம், நிமிட கணக்குல இருக்கலாம். ஆனா, ஒட்டு மொத்தமா ஹோல்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா, அது இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கும். ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரா பங்களாதேஷ்ல எதையும் செய்ய போறதில்லைங்கிறது உறுதியான தகவல். அதனால, அவரு பைடன் ஸ்டைல கெளச்சிட்டு, தனக்கான ஒரு ஸ்டைல உருவாக்குறதுக்கு பதிலா, இந்தியாவுக்கான ஒரு ஸ்டைல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள நெலைம. அத விரைவில் யூனுஸ் பார்க்க போறார் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.